الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين أوفوا عهده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العلي العظيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனையே போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹு தஆலாவுடைய ஸலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அல்லாஹு தஆலாவால் தனது கலாமில் திருமறையில் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று பாராட்டப்பட்ட சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்கள் வழிவந்த தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான ஆண் பெண் சகோதர சகோதரிகள் அனைவரின் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உம்மத்து முஸ்லிமா அனைவரின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சிறப்பிற்குரிய உம்மத்தார்களே, ஒரு சிறப்பான மாதத்தை அடைந்து அதை கடந்து அடுத்த ஒரு மாதத்தில் நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த சமயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய அதே சமயம் கவனிக்க தவறிய விஷயங்கள் என்ன என்பதை ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் இமாம்கள் ஃபுகஹாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது ரமலானை அடைவதற்காக ஏறத்தாழ 6 மாதங்கள் துஆக்களை தொடர்ந்து இறைஞ்சி கொண்டே இருப்பார்கள். எங்கள் ரப்பே, எங்களுக்கு ரமலானை நசீபாக்கு என்று. ரமலானை அடைந்து அதை கடந்து செல்லும் பொழுது அப்படியே விட்டு விட்டார்களா என்று பார்த்தால் மீதம் இருக்கக்கூடிய மற்ற மாதங்கள் அனைத்திலுமே எங்களுக்கு நீ வழங்கிய ரமலானில் என்னென்ன அமல்கள் எங்களுக்கு செய்வதற்கு நீ நல்லுதவி செய்தாயோ, தௌஃபீக் வழங்கினாயோ, அதை அங்கீகரித்து கொள்வாயாக என்று அழுது புலம்பி அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்திருக்கின்றார்கள். என்றால் நாம் ரமதானை அடைந்தோம், நோன்பு நோற்றோம், தராவீஹ் தொழுதோம், தஹஜ்ஜுத் தொழுதோம், சதகாக்களை செய்தோம், குர்ஆன்களை ஓதினோம், பல்வேறு நன்மையான காரியங்கள் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இது அங்கீகாரம் பெற்றதா இல்லையா? இதற்கான உத்தரவாதம் யார் தர முடியும்? யாராலும் தர முடியாத ஒரு விஷயம், யாராலும் கணிக்க முடியாத ஒரு விஷயம். அங்கீகரிப்பதும் நிராகரிப்பதும் அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பத்திற்குண்டான ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தானா இல்லையா என்பதற்கான அடையாளங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். ஒரு நபர் ரமதானை அடைந்து எல்லா அமல்களை செய்திருந்தாலும் கூட ரமதானுக்கு பிறகும் மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களும் அவர் தொடர்ந்து நற்காரியங்கள் செய்ய முடிகின்றது என்றால்
தொடர்ந்து தொழுகையை பேணிக்கையாக தொழ முடியும் என்றால், இது போன்ற எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் வழங்கி இருக்கின்றான் என்றால் அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய ரமதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அதே போன்று மறுபக்கம் நாம் கவனம் செலுத்தி பார்த்தால், யாரெல்லாம் ரமதானில் மட்டும் தன்னை தொழுகையாளியாக, நோன்பாளியாக, குர்ஆன் ஓதக்கூடிய நல் அமல்கள் செய்யக்கூடிய நல்லவர்களாக காட்டிக்கொண்டார்களோ, ரமதான் சென்றதும் இந்த அமல்களும் அவர்களோடு சென்று விட்டதோ, அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகாரமற்றவர்கள். அவர்கள் செய்த அமல்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகாரம் பெறாதவைகள் என்பதற்கான அடையாளம். இந்த ரமதான் மாதத்திற்கு பிறகு பள்ளிகளில் நாம் பார்க்கலாம், யார் யாரெல்லாம் ரமதான் மட்டுமல்லாமல் தொடர்ந்து தொழுகையில் கவனம் செலுத்துகின்றாரோ, அதற்கான பாக்கியத்தை பெற்றிருக்கின்றாரோ, ரமதானில் மட்டுமல்லாமல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் நோன்பு நோற்றார்களே, சுன்னத்தான நோன்புகள். ஷவ்வாலில் 6 நோன்பு உண்டு, திங்கள் வியாழன் நோன்பு உண்டு, மாதம் 13, 14, 15 நோன்பு உண்டு, ஆஷூரா நோன்பு உண்டு. இது போன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாலும் செயலாலும் கடைபிடித்த, அதே சமயம் உம்மத்தாருக்கு வலியுறுத்திய நோன்புகளை யார் நோர்க்கும் பாக்கியம் பெறுகின்றாரோ, ரமதானை அல்லாஹ்விடம் அங்கீகாரத்திற்கு உட்பட்டதாக அவர் கழித்திருக்கின்றார் என்பதற்கான அடையாளம். ரமதானில் மட்டும் குர்ஆன் ஓதாமல் வாழ்நாள் முழுக்க குர்ஆனில் தன்னால் கவனம் செலுத்த முடிகின்றது என்றால், குர்ஆனை ஓத முடிகின்றது என்றால், ரமதானில் அவர் ஓதிய குர்ஆன் அங்கீகாரம் பெற்றது என்பதற்கான அடையாளம். இப்படி எந்த ஒரு அமலையும் நீங்கள் எடுத்து பார்த்தால், ரமதான் நம்மை உண்மையாளர்களா பொய்யர்களா என்று பிரித்து காட்டிவிடும். இந்த ரமதான் நம்மை அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றவர்களா அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்திற்கு உரித்தவர்களா என்பதையும் பிரித்து காட்டிவிடும். அப்பேற்பட்ட ஒரு மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். பல இடங்களில் பல்வேறு பள்ளிவாசல்களை நீங்கள் பார்க்கலாம். ரமதான் எல்லாம் குர்ஆனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த பள்ளிவாசல்கள், எப்பொழுதும் தொழுகையாளிகளாக நிரம்பியிருந்த பள்ளிவாசல்கள் இன்று வெறிச்சோடி காணப்படும், ஜும்ஆவை தவிர. என்றால் உண்மையான தொழுகையாளிகள் ரமதானில் வந்தவர்கள் அல்ல. ரமதானை கடந்தும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் உண்மையான தொழுகையாளிகள், உண்மையாக குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், உண்மையாக அல்லாஹ்விற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள். ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரசித்தி பெற்ற நூலான இஹ்யா உலூமுத்தீன், அதனுடைய விளக்க உரையில் ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். ஒவ்வொரு முஃமினுக்கும் உண்டான கடமைகளில் வருடத்திற்கு 2 முறை குர்ஆனை ஓதி முடிப்பது ஒரு முஃமினின் கடமை. இன்று எத்தனை நபர்கள் வருடத்திற்கு குறைந்தபட்சத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மினிமம், மேக்சிமம் சொல்லவே இல்லை, மினிமம் மிக குறைந்தபட்சம் 2 முறை குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்களே, இன்று எத்தனை உம்மத்தார்கள் அப்படி இருக்கின்றார்கள்? ரமதானில் ஓத முடிந்தவர்களுக்கு ஏன் ஓத முடிவதில்லை? பல காரணங்களை அடுக்கி இருக்கிறார்கள். இப்போ போய் கேளுங்க, தொழுகை வராதவர்களை, ஏன்பா தொழுகை வரல, சரியான வேலை பலு, நேரமே கிடைக்கல என்று சொல்லக்கூடிய அதே நபர் ரமதானில் பார்த்திருந்தால் முதல் சப்பில் இருந்திருப்பார். ஃபஜர் தொழுகை ஏன்பா வரல, ரொம்ப அசதியாக இருந்துச்சு, தூங்கிட்டேன், நைட் எத்தனை மணிக்கு படுத்தேன், ஒரு 10, 11 ஆகியிருக்கும். இதே நபர் ரமதானில் கேட்டு பாருங்கள், இரவு 1 மணி தூங்கி இருப்பார், காலை தஹஜ்ஜுத் முதற்கொண்டு எழுந்து தொழுதிருப்பார். இப்பொழுது குர்ஆன் ஓத நேரம் இருக்கின்றதா என்று கேட்டால், எங்க ஹஜ்ரத் இப்படி அப்படின்னு வேலையிலேயே டைம் போயிடுது என்று சொன்னவர் ரமதானில் மணிக்கணக்கில் குர்ஆனை ஓதி இருப்பார். இப்படி ரமதானோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, எதையெல்லாம் என்னால் முடியாது, நேரம் கிடையாது, அதற்கான வாய்ப்பு அமையவில்லை என்று சொல்கின்றார்களோ, அது எல்லாவற்றையும் பிஃபோராக செய்த சூழ்நிலையும் நாம் கண்ணால் பார்த்தோம் அல்லவா? இது எதை உணர்த்துகின்றது? மற்ற மாதங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் பொய் என்பதை உணர்த்துகின்றது. தஹஜ்ஜுத் தொழ முடியவில்லை என்று சொன்னது பொய், நேரம் கிடைக்கவில்லை அதனால் தொழவில்லை என்று சொன்னது பொய், நேரம் வாய்ப்பு அமையவில்லை, குர்ஆன் ஓத முடியவில்லை என்று சொன்னது பொய். ஆக மொத்தம் 11 மாதங்கள் இது முடியவில்லை, இதற்கு நேரமில்லை, இதற்கு வாய்ப்பில்லை, இதற்கான முகாந்திரம் இல்லை என்று பொய் கூறியே தனது வாழ்க்கையை நகர்த்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை.
நீ உண்மையாளனாக இருந்திருந்தால் ரமதானில் மட்டுமல்ல எக்காலத்திலும் இந்த அமல்கள் தொடர்ந்திருக்கும். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஷைத்தான் அல்லாஹ் தஆலாவால் சபிக்கப்பட்டவன், மல்ஊன், மர்தூத், விரட்டப்பட்டவன், மத்ரூத் என்றெல்லாம் நாம் குறிப்பிடுகின்றோமே. ஷைத்தானை பற்றி நன்கு நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிந்து வைத்திருக்கின்றோம். எதனால் இவனுக்கு இந்த நிலைமை என்று கேட்டால் எல்லோரும் பளிச்சென்று சொல்லிவிடுவோம், அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தான், அதனால் அவனுக்கு இப்பேற்பட்ட நிலை என்று. சற்று ஒப்பிட்டு பாருங்கள், மனிதனையும் ஷைத்தானையும் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த ஒப்பீட்டின்படி பார்த்தால் மனிதனை விட ஷைத்தான் சிறந்தவன். ஏன்? ஹஜ்ரத் ஆதம் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து மலக்குமார்கள் அனைவரையும் அழைத்து ஷைத்தான் உட்பட எல்லோரும் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். எல்லோரும் சுஜூது செய்தார்கள், இல்லா இப்லீஸ், ஷைத்தானை தவிர. ஷைத்தான் மட்டும் என்ன செய்யல? சஜதா செய்யல. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மிக நுட்பமான விஷயம் என்ன தெரியுமா? அவன் அல்லாஹ்விற்கு சஜதா செய்ய மறுக்கவில்லை. அவனை போன்று இந்த பூமியில் சஜதா செய்தவன் எவனுமே இல்லை. இந்த பூமியில ஒரே ஒரு இன்ச்சு இடத்து கூட உங்களால காட்ட முடியாது ஷைத்தான் சஜதா செய்யாத இடம் என்று. சஜ்தா செய்த இடத்தால் நிரப்பியவன் அவன். அவன் மறுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்பதைத்தான். இப்பொழுது நம்மை நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் எதை மறுக்கின்றோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுஜூது செய்வதையா, படைத்த இறைவனை சுஜூது செய்வதையா? நாம மறுக்கிறது எதை? அல்லாஹ்வை சுஜூது செய்வதை மறுக்கின்றோம், தொழ வர மறுக்கின்றோம், தொழுகையை மறுக்கின்றோம். எனில் ஷைத்தான் மிக பெரிய ஆபத்தானவனாய், விரோதியா அல்லது மனிதனா என்று சிந்தித்து பாருங்கள். ஷைத்தான் எல்லா மனிதர்களையும் நான் வழிகடிப்பேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் திருக்குர்ஆனில் பதிவாகும், என்னுடைய நல்லடியார்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு உட்பட்டு வாழ்கின்றார்களோ, அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ செய்தார்களோ அதன் அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ அவர்கள் மட்டும்தான் அடியார்கள் என்று அர்த்தம். இபாத் என்ற அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்கள் என்று அர்த்தம். இந்த பட்டியலில் இருந்து எப்பொழுது அவன் வெளியேறுகின்றான் தெரியுமா? குறிப்பிட்ட காலம் மட்டும் அமல் செஞ்சா போதும், மற்ற காலத்திற்கெல்லாம் அமல் கிடையாது என்று அவன் தன்னை வரையறுத்து கொண்டால் அல்லாஹ்வுடைய அடியான் என்ற பட்டியலில் இருந்து வெளியாகி விடுகின்றான். அவன்தான் ஷைத்தானை விட மிக மோசமானவன். ஷைத்தானே ரொம்ப மோசமானவன் நம்ம சொல்லிக்கிறோம், இவன் தான் ரொம்ப மோசமானவன். ஷைத்தான் மறுத்ததற்காக காரணங்களை அடுக்கினான். என்னை நீ நெருப்பால் படைத்தாய், நான் உயர்ந்தவன், அவரை நீ மண்ணால் படைத்தாய், அவர் தாழ்ந்தவர் என்று ஒரு வியாக்கியான பாடத்தை அவன் நடத்தினான். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால், அல்லாஹ் ஒரு கட்டளையை விதித்து விட்டால் உங்களுடைய அறிவையோ உங்களுடைய சிந்தனையோ எதையுமே செலுத்த உங்களுக்கு தகுதி கிடையாது. அல்லாஹ் சொன்னான், நான் செய்தேன் என்பது மட்டுமே அந்த இடத்தில் வர வேண்டும். அதை மீறியதால் ஷைத்தானுக்கு எப்பேற்பட்ட நிலை. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றானே. இப்ப நாமளும் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் தொழுவல? அதற்கு ஒரு காரணம். ஏன் நோன்பு நோக்கவில்லை? அதற்கு ஒரு காரணம். ஏன் ஓதவில்லை? அதற்கு ஒரு காரணம். ஏன் பொய் சொல்கின்றாய்? அதற்கு ஒரு காரணம். காரணங்களை அடுக்கி 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 ஷைத்தானை விட அதிகம் காரணம் சொன்னவர்களாக நாம் மாறி போகின்றோமே. அப்ப நாம எப்படி அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களாக இருக்க முடியும்? அப்படி நம்முடைய ரமலானுடைய அமல்கள் எப்படி அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகாரம் பெறும்? சாத்தியமா என்றால் சாத்தியம் இல்லை. இந்த 11 மாதங்களுக்காகத்தான் ரமதானுக்காகத்தான் இந்த 11 மாதங்கள். இப்படித்தான் ஹதீஸுகளுடைய கருத்துக்கள் நமக்கு விளக்கி கொடுக்கின்றது. இந்த ரமதானுக்காக தான் மற்ற 11 மாதங்களும். இந்த 11 மாதங்களும் உங்களுடைய அமல்கள் சீராக இருந்தால் ரமதான் சீராக இருக்கும். இந்த 11 மாதங்கள் உங்களுடைய அமல்கள் சீராக இல்லை என்றால் அதற்கான அடிப்படை உங்களுடைய ரமதானும் சீராக இருக்காது. வெளி தோற்றத்தில் காட்டிக்கொள்ளலாம் நாம் நல்லவர்களாக, தொழுகையாளிகளாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக. வெறும் வெளியில காட்டுற விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலாவிடத்தில் அது அங்கீகாரம் உள்ளதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மார்க்க சட்டங்களை எடுத்து சொல்லும் பொழுது
அல்லாஹ் ரசூல் இப்படியெல்லாம் நமக்கு காட்டி இருக்கின்றார்கள் என்று வியம்பும் பொழுது எல்லோருக்கும் ஒரு வினா, யாரெல்லாம் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்படவில்லையோ அவர்களுக்கு எழுகின்ற ஒரு வினா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு நபரையும் அல்லாஹ் தஆலா அவருடைய சக்திக்கு அதிகமாக சிரமப்படுத்துவதில்லை என்பது ஒரு ஆயத்து. மறுபுறம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் என்பது மிக எளிமையானது. இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு எப்பேற்பட்டு வழிகேட்டிற்கெல்லாம் செல்கின்றார்கள் தெரியுமா? ரசூலே கூறிவிட்டார்கள், மார்க்கம் எளிமையானது, நீங்கள் எங்களை வற்புறுத்தாதீர்கள், சிரமத்திற்கு உள்ளாக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு என்ன சக்தியோ அதற்கேற்பத்தான் செய்ய சொல்லி இருக்கின்றான், நீங்கள் எங்களுக்கு சிரமத்தை தருகின்றீர்கள் என்பதாக சொல்ல வரக்கூடியவர்கள் வாயை அடைப்பதற்கு இதையெல்லாம் பயன்படுத்துவதும் உண்டு. அல்லாஹ் தஆலா சொன்னது போலதான் இந்த குர்ஆன் வழிகெடுக்கவும் செய்யும், வழி நடத்தவும் செய்யும். வழி கெடுக்கிறது எப்படின்னா இப்படிதான். இந்த ஆயத்தை பார்த்தவர்கள், இந்த ஹதீஸை பார்த்தவர்கள் மறுபுறம் உள்ள ஆயத்துக்களை ஹதீஸ்களை பார்த்திருக்க மாட்டார்கள். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். இவர்கள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டார்கள், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் மட்டும் எந்த சிரமமும் அளிக்காமல், எந்த கஷ்டமும் கொடுக்காமல், எதுவுமே இல்லாமல் நாம் விட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றானே. வனுயஸ்ஸிருக லில் யுஸ்ரா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, இந்த ஷரீஅத்திற்காக உங்களை நாம் லேசாக்கினோம் என்பதாக. லில் யுஸ்ரா என்பதற்கு ஷரீஅத் என்ற ஒரு பொருள். வழமையாக மிக எளிமையாக நமக்கு தெரிந்த விஷயம் என்ன, ஒரு கடையில் ஒருவர் வேலை செய்கிறார், பலு தூக்குறார், வெயிட்டு தூக்குறாரு, ஒரு 100 கிலோ அவர் தூக்குறாரு. முடியலன்னா என்ன செய்வீங்க? ஒரு 10 கிலோ குறைப்போம், இல்லை 20 கிலோ 30 கிலோ, அவரால் எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ, எந்த அளவிற்கு அவருக்கு சக்தி இருக்கின்றதோ அதற்கேற்ப அந்த பலுவைத்தான் நாம் குறைப்போமே தவிர அந்த 100 கிலோவிற்கு ஏற்றவாறு இவருடைய பலத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, அதிகரிக்க முடியாது. என்ன செகண்ட்ல பலம் வந்துருமா? வராது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், ஷரீஅத்தை உங்களுக்கு லேசாக ஆக்கினோம்னு சொல்லவே இல்லை. முறைப்படி அதுதான் சொல்லி இருக்கணும். அல்லாஹ் தஆலா பலுவை உங்களுக்கு நாம் குறைச்சிட்டோன்றதுதான் சரியான தாட்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் பலுவை நாம் குறைத்து விட்டோம் என்ற அடிப்படையில் ஷரீஅத்தை உமக்கு லேசாக்கி விட்டோம் என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்ல வருவது என்ன தெரியுமா? ஷரீஅத்திற்கு ஏற்ப உங்களை லேசாக்கி வைத்து விட்டோம். அதாவது இந்த 100 கிலோவை தூக்குற மாதிரி உன்னை நான் தயார் பண்ணிட்டேன்னு சொல்ற மாதிரி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஷரீஅத்து எது இருக்கின்றதோ அது லேசானதுதான், அதில் சந்தேகமே இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு ஏற்ப நடக்கக்கூடிய எல்லா விதமான ஆற்றல்களையும் தகுதியும் தகாதரத்தையும் நமக்குள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதுதான் உண்மை. அது ரமலான் உணர்த்தியதா இல்லையா? எதுவெல்லாம் முடியாதுன்னு சொன்னாரோ ரமலான்ல முடிஞ்சதல்ல, முடியலன்னா என்னைக்குமே முடிஞ்சிருக்க கூடாது. அது என்ன குறிப்பிட்ட காலம் மட்டும் முடியும் அப்புறம் முடியாதுன்னு வருது? இப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா, அல்லாஹ் நம்மை ஷரீஅத்திற்கு ஏற்பதான் படைத்திருக்கின்றான், ஷரீஅத்தின் படி வாழ்வதற்கான அமைப்பை நமக்குள் வைத்திருக்கின்றான். அதை நாம் உணராமல் காரணங்களை அடுக்கிக் கொண்டிருக்கின்றோம், ஷைத்தானின் வழியை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். சையதுனா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பாருங்கள். சையதுனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கூஃபா நாட்டு அரசர் ஹலீஃபா ஒரு பதவி கொடுத்து கூப்பிடுறார். தலைமை காதியாக நீங்க இருங்க. தலைமை காதினா என்னன்னா, அந்த நாட்டில் எங்கு காதிகளை நியமனம் செய்வதாக இருந்தாலும் இவருடைய கையெழுத்தும் அங்கீகாரமும் வேண்டும். அதே போன்று அரச கஜானாவிற்கு நீங்கள் பொறுப்பாளியாக இருங்கள். இவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு சல்லி காசு அந்த கஜானாவிலிருந்து வெளியே வராது. இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்க மறுத்தார்கள். அதற்காக அவன் கசையடிகளை எல்லாம் கொடுத்தான்.
அப்பொழுது இருந்த பெரும் பெரும் உலமாக்கள் இப்னு அபி யஅலா போன்ற முஹத்திஸ், இப்னு ஷபரமா போன்ற மிகப்பெரிய மார்க்க வல்லுனர் போன்றவர்களுடைய குழுவை ஏற்படுத்தி போய் பேசுறாங்க. எங்களுக்கும் உங்களுடைய கருத்து தான், இவன் வீணா போனவன், அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யக்கூடியவன், ஆனால் சூழ்நிலை உங்களுடைய உயிரையும் நீங்கள் பார்க்க வேண்டும், அதனால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குதிரைகளை எண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் சொன்னா கூட நான் செய்ய மாட்டேன், இவன் கொடுக்கக்கூடிய பதவியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அநியாயமிக்க ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவான், அதற்கும் நான் சைன் பண்ணணும், அநியாயமா ஒருத்தருக்கு காசு கொடுக்க சொல்லுவான், அதற்கும் என்னுடைய அனுமதி வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்பாக இவனுடைய கட்டளை பெரிதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தாலாவிடத்தில் நாளை நான் நிற்க வேண்டும். அல்லாஹ் தாலாவிடத்தில் நிற்க வேண்டும் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக அந்த நாட்டினுடைய உயர் பதவியை துறந்தார்கள். அந்த ஹலிஃபா இறந்து மறு ஹலிஃபா வருகின்றான். அபூ ஜஅஃபர் மன்சூர் என்பவன் ஒரு ஆலிம், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவன். இருந்தும் மரியாதை குறைவாக நான் சொல்வதற்கான காரணம், அல்லாஹை அவன் அஞ்சவில்லை, ரசூலை அவன் முழுமையாக பின்பற்றவில்லை. அதே தவறை அவன் செய்தான். அபூ ஹனீஃபா இமாமை பதவி ஏற்க சொன்னான். ஏற்காத பட்சத்தில் நான் தண்டனை கொடுப்பேன் என்று சொல்ல, தாராளமாக தண்டனை நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சிறைச்சாலைக்கு சென்றார்கள். தினசரி வெயிலில் அவரை அழைத்து வந்து மேலாடைகளை எல்லாம் கழட்டி விட்டு கசையடித்து கொடுத்த சம்பவம் உண்டு. 4 ஆண்டுகள் தன்னுடைய கடைசி காலத்தில் சிறையில் கழித்தார்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் எந்த சிறையில் அவர்கள் வசித்திருந்தார்களோ 7000 குர்ஆனை ஓதி முடித்தார்கள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தின்படி 70,000 குர்ஆனை ஓதி முடித்தார்கள். தண்டனையில் இருக்கும் பொழுதும் கூட, பல்வேறு சிக்கலான பல்வேறு இறுக்கமான சூழ்நிலையில் இருந்த போதும் கூட அல்லாஹ்வை மறக்கவில்லை, தொழுவதை மறக்கவில்லை, நோன்பு நோற்பதை மறக்கவில்லை, ரசூல் காட்டிய வழியை மறக்கவில்லை, குர்ஆன் ஓத மறக்கவில்லை. அவர்களை போன்று வியாபாரி இந்த உலகத்தில் எவரும் இல்லை. இன்று சொல்கின்றீர்கள் வியாபாரம், அதன் காரணமாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் ஓதிய உஸ்தாதுமார்களுடைய எண்ணிக்கை தாபியீன்கள் முஹத்திஸீன்கள் உட்பட 4000 உஸ்தாதுமார்கள். அதுவல்லாமல் பல்வேறு முஹத்திஸீன்கள் ஃபுகஹாக்கள் கூஃபாவில் இருந்தார்கள். இவர்கள் சம்பாதித்து மாதா மாதம் எல்லா முஹத்திஸீன்களுக்கும் எல்லா முஃபஸ்ஸிரீன்களுக்கும் அந்த காலத்தில் இருந்த ஏறத்தாழ 7000 8000 உலமாக்களுக்கு மாத வஜீபனம் கொடுத்தவரே இமாம் அபூ ஹனீஃபா தான். அப்படி என்றால் எப்படி சம்பாதித்திருக்க வேண்டும்? இன்னைக்கு ப்ரே புக்கிங் ஆர்டர் எல்லாம் நீங்க வாங்குறீங்கல்ல, இதற்கான அறிமுகத்தை காட்டியவர்களே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு பெரிய டெக்ஸ்டைலே வச்சுட்டு இருந்தாங்க. வருவாங்க, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் இல்லையா, உங்களுக்கு தேவையான மாடல் இல்லையா, இது போன்று வேண்டும் என்று ப்ரே புக்கிங் செய்து அதை வரவழைத்து தரவழைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரும் வியாபாரத்தை செய்தவர்கள். லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்கள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட 40 வருடங்காலம் இரவு நேரத்தில் தூங்கியதாக சரித்திரம் இல்லை. தினசரி ஒரு குர்ஆனை ஓதி முடித்த சரித்திரம் உண்டு. 40 வருடங்கள் அல்லது 35 வருடங்கள் ஒரு நாளும் நோன்பை விட்டதாக சரித்திரம் இல்லை. இது எல்லாம் செய்ய முடியுதுன்னா நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லும்போது கேட்ட, இந்த காலத்துல சாத்தியம் இல்லை என்று மிகச் சுலபமாக எடுத்து சொல்வார்கள். இலங்கையில் சென்று பாருங்கள், 2024, 2025, 2026 இந்த 3 வருடத்துடைய பட்டியலை எடுத்து பாருங்கள். ஒரு மதரசாவுடைய பட்டியல். ஒரு மாணவர், ஒரே ஒரு மாணவர் 75 குர்ஆன் ஓதுகின்றார் ரமதானில். அப்படி ஒரு வரிசைப்படுத்துகின்றார்கள். 13 வயது, 14 வயது, 12 வயது, 17 வயது, இது மாணவர்கள். மறுபக்கம் உஸ்தாதுமார்கள், மறுபக்கம் பொதுமக்கள். எத்தனை குர்ஆன்! இந்த வருடம் ரமதானில் மட்டும் 3800 குர்ஆனை ஓதியுள்ளார்கள். எத்தனை பேருக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? எப்படி அவர்களுக்கு சாத்தியப்பட்டது? ஈமான் பலமாக இருந்தால், அல்லாஹ்வை உண்மையாக அஞ்சுபவர்களாக இருந்தால், ரசூலை உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தால் இது எல்லாமே சாத்தியம். நிறைவாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுவான், அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்கள் தான் அல்லாஹை நேசிக்க முடியும். இப்படின்னு சொன்னோன்னு நமக்கு ஒரு சிந்தனை வரும். அப்போ நம்மால் ஓத முடியலை, நம்மால் தொழ முடியலை, நம்மால் நல்ல அமல்கள் செய்ய முடியலைன்னு அல்லாஹ் தானே நேசிக்கலை அப்படின்னு.
குர்ஆனுக்கு மறுவசனம், குர்ஆனையே தஃப்சீராக எடுத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் ரசூலை பின்பற்றி இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசித்திருப்பான். அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் எல்லாமே உங்களால் சாத்தியமாக இருக்கும். நமக்கு சாத்தியம் இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் நம்மை நேசிக்கவில்லை என்றால் நாம் உண்மையாக ரசூலை பின்பற்றவில்லை என்பதுதான் மிக மிக கசப்பான உண்மை. இப்ப வெறும் உம்மத்து முஸ்லிமான்னு சொன்னா போதாது, வெறும் இபாதுல்லான்னு சொன்னா போதாது. அது செயல் வடிவில் நீங்கள் கொண்டு வருகின்ற வரை நீங்கள் உண்மையான முஃமின்களாகவோ உண்மையாக உம்மத்து முஸ்லிமாகவோ அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்திற்குரிய அடியார்களாகவோ நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகாரம் பெற்றதாகவோ ஆகவே முடியாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் உண்மை முஃமின்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ்வை நேசித்து அவனுடைய நேசத்திற்கு உரிய மக்களாக ஆகுவதற்கு நல்ல தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.